வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் கோவை பகுதியினுடைய கோரிக்கை இதுதான். அது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இரவு நேரத்தில் பெங்களூரு செல்வதற்கு ஒரு ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறது தான். கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு ட்ரெயினே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. உதய எக்ஸ்பிரஸ் காலை நேரத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு செல்கிறது. அதே மாதிரி காலை நேரத்திலேயே வந்தே பாரத் ட்ரெயினும் புறப்படுது. ஏன் தினமும் மும்பை செல்லக்கூடிய ட்ரெயினும் பெங்களூர் நோக்கி தான் செல்லுது. அது காலையில் 8:50 மணிக்கு புறப்பட்டு செல்கிறது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா, பிற்பகல்ல எர்ணாகுளத்திலிருந்து வரக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கு. இரவு நேரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கன்னியாகுமரியிலிருந்து வர ட்ரெயின் ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இதில் கூட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால, நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவு புக் பண்ணி போகிறவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அதற்கான கோட்டாவும் ரொம்ப குறைவு. ஏன்னா பெரும்பாலான கோட்டா அப்படிங்கிறது கேரளாவிலேயும் முடிவடைஞ்சிருது. கோயம்புத்தூருக்கான கோட்டா அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மக்கள் இரவு நேரத்தில் பயணிப்பதில் சிரமம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஆக ஒரு ட்ரெயினை சென்னைக்கு எப்படி கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு செல்கிறதோ, அதே மாதிரி பெங்களூருக்கும் ஒரு ரயிலானது இரவு நேரத்தில் புறப்பட்டு செல்லணும். அதே மாதிரி எதிர் திசையிலிருந்தும் இரவு நேரத்தில் ஒரு ரயில் வந்தது அப்படின்னா நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்ல மெயின்டைன் பண்றதுக்கான வசதி இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாலும் கூட, அது போத்தனூர் அந்த நிலையத்தில் இருந்து மெயின்டைன் பண்ணி இயக்கினாலும் நம்ம பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரெயினை பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் வழியாக இயக்கினாலுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொள்ளாச்சி பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆக கோவை மற்றும் பொள்ளாச்சி இந்த இரண்டு பகுதி மக்களுமே கேட்பது இரவு நேரத்தில் பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறது தான். பொள்ளாச்சியிலிருந்து இயக்க முடியலைனாலும் பரவாயில்லை. இப்போ இந்த பொள்ளாச்சியிலிருந்து பயணிகள் ரயில் ஒன்று கோயம்புத்தூர் போகுதில்ல, அந்த ரயிலை பயன்படுத்தி இணைப்பு ரயிலாக ஒரு ரயில் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டுச்சுன்னா அதிகப்படியான மக்கள் அன்ரிசர்வ்ல பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்யணும், இது சாத்தியமா இல்லையா அப்படின்னு. நிச்சயமாக சாத்தியம்தான். அதிக வருவாய் தரக்கூடிய ஒரு ரூட்டு தான். இரவு நேரத்தில் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. நிறைவேறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.